ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ரன் பண்ணலாம், எப்படி மானிட்டைசேஷன் வாங்கலாம், எப்படி இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற உறவுகளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்புகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இன்கம் எடுப்பீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, பயம், பதட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே இது இருக்கும். எனக்கு கூட இது இருந்துச்சு. அப்புறம் போக போக தான் நானும் கொஞ்சம் போல்டானேன். ஓகே, இப்போ ஒரு மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு யூடியூப்க்குன்னு சொல்லிவிட்டு பாஸ்வேர்டு அண்டு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து முக்கியமான இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஓன் கண்டென்ட் போடணும். ஓன் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும். ஃபேஸ் ரியாக்ஷன் ஆர் வாய்ஸ் இருக்கணும். ஓன் வாய்ஸ் இது இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்க யூடியூப் சேனல் ரூல்ஸ் படி மானிட்டைசேஷன் ஆகும். நீங்கள் வந்து இன்கமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. மானிட்டைசேஷனுக்கும் எலிஜிபிள் ஆவீங்க. மானிட்டைசேஷன் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபேஸ் ரியாக்ஷன். நீங்கள் வந்து உங்கள் முகம் காட்டி வீடியோஸ் போடுங்க. அதாவது ரீமிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட முகத்தை காட்டி ரீமிக்ஸ் பண்ணுங்கள். இடையில உங்களோட ஓன் வாய்ஸ் கண்டென்ட் போடுங்க. அந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடுறவங்களா, ஷார்ட்ஸ் மட்டுமே போடுறவங்களா, இல்லை வீடியோஸ் போடுறவங்களா, இல்லை ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரெண்டும் கலந்து போடுறவங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் போடுறதுக்கான ரூல்ஸ் என்னென்னா, 3 மாதம் அதாவது 90 நாளில் வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அப்புறம் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா 1 இயர் இருக்குதுங்க. 365 நாளில் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் வந்து ஆகும். அதே வந்து 1 இயருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டில் எடுத்த வியூஸ் அண்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்து அப்படியே முன்னாடியிலேருந்து கம்மியாகிட்டே வரும். அப்போது 1 இயருக்குள்ளே எந்த லாங் வீடியோஸ்னால் 1 இயர் வரையும் டைம் இருக்குது. ஷார்ட்ஸ்னால் 90 டேஸ் வரையும் டைம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் இருந்து நீங்கள் போடுறது எல்லாமே டாலராக வந்து கன்வெர்ட் ஆகும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம். இதுதான் வந்து யூடியூப்போட பேசிக். இது தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது தெரிஞ்சுட்டு, பேசிக் இதுதான். இது தெரிஞ்சுட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து க்ரோத் ஆவீங்க. இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறீங்க, அது ரிலேட்டடாக ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லாங் வீடியோஸ் போடுங்க. லாங் வீடியோஸில் ரொம்ப முக்கியம் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஆர் ஓன் வாய்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆகும். அது 1 இயருக்குள்ளேயே கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. தென் அதாவது இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய லேடிஸ் தான் யூடியூப்பில் வந்து சர்வே பண்ணுறாங்க. அது நல்ல வழியிலையும் பண்ணுறாங்க, ராங்கான வழியிலையும் பண்ணுறாங்க. நம்ம நல்ல வழியிலேயே போவோமே. இப்போ டெய்லரிங் தெரிஞ்சவங்க, அப்புறம் ஆரி ஒர்க்கு, இந்த மாதிரி நிறையா வீட்லேயே சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் மேக் பண்ணுறாங்க பாருங்களேன். அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்து எடிட் பண்ணி யூடியூப்பில் வந்து லாங் வீடியோஸாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அண்டு ஓன் வாய்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். அப்புறம் லைவ் போடுறது. நீங்கள் வந்து 50 சப்ஸ்கிரைபர், முதல்ல 100 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாலே வந்து லைவ் வந்து ஆன் ஆகிடுது. லைவ் ரெகுலராக இப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைவ் ரெகுலராக போட்டிங்க அப்படின்னா வந்து லாங் வீடியோஸ் கன்வெர்ட் ஆகும். அப்போது உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து சீக்கிரமாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெகுலராக டைம் வச்சு லைவ் போடுங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 500 சப்ஸ்கிரைபர், முதல்ல 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் வந்து எலிஜிபிள்னு சொன்னாங்க மானிட்டைசேஷனுக்கு. இப்போ வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே மானிட்டைசேஷன் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்திருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கும் போது வந்து 10K இருந்தப்போ தான் எனக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கிடச்சிச்சு. என்னோட மானிட்டைசேஷன் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் வைஸ் தான் எனக்கு 3வது ஸ்டெப்ஸில் தான் வந்து எனக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிச்சு. எத்தனை தடவை நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், எதனால் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல, எதனால் கேன்சல் ஆச்சு அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து 1 by 1 நான் வந்து
ரீல் அப்லோட் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. 1 by 1 நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். ஒரு அவேர்னஸ், அதாவது யூடியூப் பற்றி அவேர்னஸ் இல்லை, யூடியூப் பற்றி நான் வந்து தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். இப்போது எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரலாம், என்ன மாதிரி இன்கம் எடுக்கணும் அப்படின்ற. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தாங்க. நானும் ஒரு இன்கம் எடுக்கணும், வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், பையனை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களும் இருப்பாங்கள்ல, வீட்டிலேயே இருந்து ஏதோ ஒரு வெளியில் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், யூடியூப்பில் சர்வே பண்ணணும், இல்லை ஆல்ரெடி சர்வே பண்ணிகிட்ருக்கிறவங்க எப்படி க்ரோத் ஆகணும் என்னன்றது தெரியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக கூட இருக்கலாம் இந்த வீடியோ. யாராவது ஒரு ஆளுக்காக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ், யூடியூப் பற்றி என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்களும் பயனடையணும். ஓகேங்களா? ஃப்ரீயாகவே தாங்க நம்ம இப்போ வந்து இந்த ஃபீல்டு இப்போ பண்ணிகிட்ருக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வீடியோஸ் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.